தலை சிறந்த வில்லிசை கலைஞன் நாச்மாடி ராஜன் அவர்களை நினைவு கூர்வதற்கு லெப்டுக்கு நன்றி. அன்பான உறவுகளே, இன்று நாச்மாடி ராஜன் அவருடைய நினைவு பகிர்வு. வாழும் காலத்தில் கலையோடு பயணித்தவரே நாச்மாடி ராஜன். இவர் சின்னஞ்சிறு வயதிலிருந்தே அவரது கைகளிலே இருந்து கிடைக்கின்ற ஓசை தருகின்றவற்றை இசையாக மீட்டுகின்ற பழக்கம் அவருக்கு சின்ன வயசிலிருந்தே இருந்திருக்கின்றது. தந்தையார் ஒரு உடுக்கிசைத்து பாடக்கூடிய கலைஞன்தான் எங்கள் தந்தை தம்பையா. சின்னஞ்சிறு வயதிலேயே அவர் கலைவாணர் நாடக மன்றத்தின் சரியாதப்பா என்கின்ற நாடகத்தில் இணைந்து நடிப்பதற்கு வண்ணை தியாகர் என்கின்றவர் அவர் ஒரு உறவுக்காரன். அவர் மூலமாக அந்த நாடகத்திலேயே நடித்துக் கொண்டார். அங்கு பெரும் கலைஞர்களாக சின்னமணி, ரஹ்மான் அண்ணா என பெரும் கலைஞர்களோடு நடித்த பெருமையும் இவருக்கு இருக்கின்றது. இது மட்டுமல்ல, சின்ன பிள்ளை காலத்திலேயே எனக்கு நினைவு தெரிய இவர் NS கிருஷ்ணன் மேல் மிகுந்த விருப்பம் கொண்டிருந்தவர். இதற்கான காரணம் எனக்கு வடிவாக தெரியவில்லை. சில வேளை கலைவாணர் நாடக மன்றத்துக்குள் இவர் நுழைந்ததால் அந்த ஆர்வம் இவருக்கு ஏற்பட்டதா என்பது தெரியவில்லை. ஆனால் சொந்தக்காருடைய கல்யாண வீடு அல்லது ஏதேனும் கொண்டாட்டங்களாக இருக்கலாம். அந்த கொண்டாட்டங்கள்ல NSKவுடைய பாட்டுக்களை இவர் படிப்பார். அதிலையும் குறிப்பாக கூறுவதாக இருந்தால், அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வருவதற்கு முன்னே என் கண்ணுக்கு உன 2ஆக தெரிஞ்சது பொன்னே, இப்படி ஒரு பாடல் படிப்பார். அதுபோல படித்தானே கலகலகென கிந்தன், அந்த நந்தனார் கதையை கிந்தன் என்று கதையை உருவாக்கி இருந்தார். அதை அண்ணா வில்லுப்பாட்டில் அதை செய்வதை நான் பார்த்திருக்கின்றேன். காலம் அவரை இழுத்தாலும் இனத்தாரோ மதத்தாரோ மாற்றாத கலைஞன் இவரே.